குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இத மாதிரி கொடுத்து பாருங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. கருப்பு உளுந்து 3 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். குழந்தை நல்லா சுறுசுறுப்பா சத்தோட இருக்கணும்னா கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. பாதாம் ஒரு 3ல இருந்து 4 எடுத்துக்கோங்க. அரிசி 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம். நான் இங்க பச்சரிசி எடுத்திருக்கேன். உளுந்தையும் பாதாமையும் ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுப்பட்டோன்னா ஒரு நல்ல அரோமா வரும். அந்த டைம்ல அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஒரு 2-3 நிமிஷத்துலயே நல்லா பொரிஞ்சிரும். இது கருப்பு உளுந்து அப்படின்றதுனால இந்த கலர்ல இருக்கு. மத்தபடி இது கருகிலாம் போகாது. உளுந்துல ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஸ்மெல் வரும். அதுக்காக ஒரு 2-3 தடவை நல்ல தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை மிக்சியில பிளெண்டர்ல போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி விட்டு அரைச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ண போறோம். ஸ்வீட்டனுக்காக நீங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். பனவெல்லம் எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். லம்ஸ் எதுவும் விழாம நல்லா கிண்டிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கீ சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பா ஆப்ஷனல் தான். நம்ம இந்த களியை தொடும் போது நம்ம கையில எதுவுமே ஒட்டாம வரணும். அப்ப அந்த களி நல்லா ப்ராப்பரா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை உங்க பாப்பா கொடுத்து பாருங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க.